குட் மார்னிங் லீடர்ஸ். இங்கே ஆலங்காயம் நம்முடைய செந்தில் சார் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய ஓன் ஃபீல்டு இது. அங்கே இருக்கோம். ஆல்ரெடி தண்டபாணி சார் வந்தப்போ இந்த ஃபீல்டு ரொம்ப வீடியோ எடுத்திருக்கோம். அப்போ வந்து நியர்லி ஒரு 40 to 45 டேஸ் தான் ஆயிருந்துச்சு. அப்போயே சாரோடைய ஹைட்டுக்கு இருந்துச்சு, 7 feet நியரஸ்ட் இருந்துச்சு ஹைட் எல்லாமே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 110 நாள் ஆயிருக்கு. இப்போ ஒரு 3.5 மாதம் நியரஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12-13 அடிக்கு மேலே இருக்குது ஹைட்டு. இப்படி பக்கத்தில் வந்து நில்லுங்க சார். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஹைட்டில் இருக்குன்றது. அப்போ நம்ம கணு எண்ணும்போது அப்போயே வந்து ஒரு 1.5-2 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 10 கணு வந்துச்சுங்களா. அப்போ 10 கணு என்னமோ வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணுடைய வலி நல்லா பெருசாக இருக்குது. 3 அடி வந்துச்சு கண்ணுடைய வலி கீழே பாட்டமில். இப்போ எல்லாம் ஒரு நியரஸ்ட்டு 8 இன்ச்சுக்கு மேலே வந்திருக்கு. இதே இடத்துல வீடியோ பண்ண நினைக்கிறேன். அப்படி உள்ளே பண்ணலாம். போங்க, உள்ளே போயிடுங்க. ஓகே, எப்படி ஃப்ரெண்ட்லேயே பாருங்கள் எல்லாம் அது உள்ள சார். எங்கே வாங்க சார், இங்கே வந்துடுங்க சார். அது அப்படியே கணு என்னங்க சார். அப்படியே அது பிரிச்சுட்டு இருக்கட்டும். அப்படியே ஃபீல்டை பாருங்கள். ஒரு 3-3.5 மாதத்துக்கான கரும்பு மாதிரியே தெரியல. இது ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆன அளவுக்கு இல்லை, 10-15 அடிக்கு மேலே ஹைட்டு போயிருக்கு. சார் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு. எங்கே போயிருக்கு? 17 இந்த மேலாம் பிரிக்க முடியல அந்த பக்கம். ஓகே, 17 கிலோ வந்திருக்கு இது வரைக்கும். அந்த மேலே அதே திக்னஸ் பாருங்கள், என்ன திக்னஸ் இருக்குன்ட்டு. எத்தனை டெய்லரிங் வந்திருக்கு பாருங்கள். ஒரு 10-15 வரைக்கும் டெய்லரிங் இருக்குது அதில். ஸோ எல்லாமே நல்லா வந்திருக்கு. இங்கே நம்ம கூட ஃபீல்டு ஆஃபீஸர் வந்திருக்காரு. இங்கே ஃபீல்டு விசிட் பண்ண வந்தார். மிஸ்டர் விக்னேஷ் சார் வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து இந்த கரும்பு எப்படி இருக்குன்றத பற்றி கேட்கலாம். சார், உங்களுக்கு தான் எங்களை தாண்டி உங்களுக்கு நல்லா தெரியும் கரும்புடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றது. இந்த சரௌண்டிங்ஸில் நான் வந்து கள்ளக்குறிச்சிங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கேட்டு சுகர் மில் இருக்குது. அந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு இந்த ஷார்ட் பீரியடில் வந்ததில்லை. ஸோ நீங்கள் இங்கே ஏரியாவில் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த ஏரியாவில் வந்து இந்த ஒரு 110 நாளைக்குள்ளே இப்படி ஒரு வளர்ச்சி எங்கே பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணேன். ஓகே, ஜாயின் பண்ணது வந்து இது வரைக்கும் இது மாதிரி யாருக்கும் க்ரோ ஆகலை. இந்த மாதிரி ஷார்ட் பீரியடில் வந்து இந்த அளவுக்கு க்ரோ ஆகலை. இப்போ நம்ம என்ரூட்ஸ் ப்ராடக்ட் மட்டும் தான் இதில் கொடுத்துருக்கோம். அப்படின்னும் போது இது க்ரோத் நல்லா இருக்குது இல்லைங்களா? ஸோ இது வந்து நம்ம மற்ற ஃபார்மர்ஸ்க்கும் சஜஷன் கொடுக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். நீங்களும் மற்ற ஃபார்மர்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ கொண்டு வந்துட்டுருக்கோம் அந்த ஏரியாவில். இப்போ தான் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏரியாவில் பிக்கப் பண்ணிக்கலாம் பிஸ்னஸ். ரொம்ப நன்றிங்க சார். செந்தில் சார், வணக்கம் சார். நீங்கள் தான் வந்து பெரிய ரோல் மாடல் இங்கே. இல்லை, ஒரு விவசாயம் வந்து தெரிஞ்சுக்கிற கரும்பு, அதாவது கரும்பு நடுற விவசாயம் தெரிஞ்சுக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம எண்ணூட் பொருளை பயன்படுத்தினா எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது, எந்த அளவுக்கு ஈல்டு பாருங்கள், எந்த அளவுக்கு சைஸ் இருக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு தனியாக இருக்குது. எதுக்குன்னாக்கா இதை பயன்படுத்தினா இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படின்றது இது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மற்ற ஃபார்மர்ஸ்க்கு நம்ம அதே மாதிரி சஜஷன் கொடுத்து ஃபாலோ பண்ண வைக்கலாம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ரெக்கமெண்ட் பண்ணலாம் சார்.